எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு புது நாளை காணும்படியாய் கிருபை செய்த தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு பலவிதமான பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு எதிர்கால வாழ்வை குறித்து பயம், சிலருக்கு திருமண வாழ்க்கை குறித்து பயம், சிலருக்கு தன் படிக்கின்ற படிப்பை குறித்து பயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சிலருக்கு இந்த வியாதி என் சரீரத்திலும் வந்துவிடுமோ, நானும் இப்படி மரித்து போய்விடுவேனோ என்று ஒரு பயம் இருக்கிறது. சிலருக்கு இந்த உலகத்தில் நானெல்லாம் வாழ்ந்து விடுவேனா என்று ஒரு பயம் இருக்கிறது. சிலருக்கு சத்துருவை குறித்து பயம், சத்துரு நம்மை மேற்கொண்டு விடுவானோ, நாம் இந்த உலகத்தில் இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் அறுப்புண்டு போய்விடுவோமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை பிரியமானவர்களே, 1 யோவான் 4:4 கர்த்தர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற நம் இயேசு பெரியவராக இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கும் எல்லாவற்றையும் சிலுவையிலே ஜெயித்த நம் தேவனாகிய கர்த்தர், நம் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மை ஒருவராலும் மேற்கொள்ள முடியவே முடியாது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற பயத்தை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற நம் இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் எனக்கு அநேக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனைகள் என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் மாறுமோ, எனக்கு எப்பொழுது சந்தோஷம் உண்டாகுமோ, நான் இழந்து போன சந்தோஷத்தை எப்பொழுது நான் திரும்ப பெற்றுக்கொள்வேனோ என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்மளுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கும். ஆனால் நீங்கள் அதற்காக கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், வேத வசனத்தை தியானிக்க வேண்டும், அவரோடு கூட அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, உலக பிரமாணமான காரியத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மீது இன்றைக்கு வைத்து விடுங்கள். உங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். இன்றைக்கு இந்த பயத்தை எல்லாம் அவர் மாற்றி உங்களை இன்றைக்கு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அவர் காத்துக்கொள்ள அவரால் முடியும். பிரியமானவர்களே, அவர் சொல்லியிருக்கிறார், சகரியா 2:8 உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய கருத்தில் இருக்கிற உங்களை பறிக்க எவரால் முடியும்? ஒருவராலும் கூடாது. இன்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும், போராட்டங்களை காட்டிலும், நீங்கள் கடந்து வருகிற இந்த தீமையான காரியங்களை காட்டிலும், நீங்கள் சகித்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளை காட்டிலும் உங்களோடு கூட இருக்கிற உங்களுடைய இயேசு கிறிஸ்து மிகவும் பெரியவராக இருக்கிறாரே. இன்றைக்கு அந்த பெரிய தேவனை, நம்மோடு கூட இருக்கிற அந்த ஜீவனுள்ள தேவனை நாம் தினம்தோறும் அவருக்காக நன்றி செலுத்துவோமா? நம் தினம்தோறும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போமா? காத்திருந்து ஜெபிப்போமா? இன்றைக்கு நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போய்விடும். இன்றைக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். இன்றைக்கு அவர் உங்களுடைய மத்தியிலே வந்து உங்களுடைய பயங்கள் யாவற்றையும் நீக்கி புது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளி உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன், ஆமீன்.